ஏமா எனக்கு தராம என்னமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணுல போகி காய் குழம்புதான். வா எப்படி செய்யறதுன்னு முதல்ல சொல்றேன். காய் குருமா இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு முருங்கைக்காய், நூக்கல், அவரைக்கொட்டை எடுத்திருக்கேன். ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊத்தி பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சிட்டு இதுல ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி போட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் மிக்சில இடிச்ச மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி இப்போ இந்த காயில முதல்ல முருங்கைக்காயை போட்டுருவோம். அது ஒரு பரட்டினதுக்கு அப்புறமா நூக்கல், அவரைக்கொட்டை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி இதுல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பரட்டி இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வேக விடுவோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 3 பத்து தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி இது எல்லாம் வச்சு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. காய் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதுல ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லியை தூவி இறக்கி சுட சுட சாதம் போட்டு காயோட சேர்த்து குருமா வள்ளி ஊத்தி சைட்ல ஒரு பப்படத்தையும் வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.